ஹாய் காய்ஸ், இன்னையோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏலக்கி, பனானா கட் பண்ணியிருக்கிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம், பேரிச்சம்பழம் ஊற வச்சது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பனானா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஏலக்கி பனானா எந்த பனானா வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதில் நம்ம ஊற வச்ச தண்ணியோடையே பாதாமும் அப்புறம் பேரிச்சப்பழமும் ஆட் பண்ணிக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே வந்து சுகர் இருக்கும். ஸோ நல்லா சுகர் எக்ஸ்ட்ரஸாக சாப்பிட்றவங்க வந்து இதிலே சுகர் வேணுங்கிறவளுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் மில்க் ஷேக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பனானா ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நாம் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குல்ல. ஸோ இப்போது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம அந்த மில்க் ஷேக்கில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம பிசன் கோந்துன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம ஊற வச்சுருந்தோம். ஸோ அது ரெண்டையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சர்க்கரை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதே ஓகே அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து நம்மளோட மில்க் ஷேக், பனானா மில்க் ஷேக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.